இங்க ஒரு விவசாயி பேங்க்ல லோன் வாங்கி கஷ்டப்பட்டு அவருடைய நிலத்துல மக்காச்சோளத்தை விதைச்சிருக்காரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய காகங்கள் எல்லாமே அந்த நிலத்துல இருக்க மக்காச்சோளத்தை அப்படியே பாதியிலே தின்னுட்டு போகுதுங்க. சோ இதனால கோவத்துல அந்த விவசாயி அவருடைய ஸ்டோர் ரூமுக்கு வந்து ஒரு சோளக்காட்டு பொம்மையை செய்யலாம்னு பாக்குறாரு. ஆனா அங்க துணி மூட்டைக்குள்ள ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஒரு சோளக்காட்டு பொம்மை இருக்கு. சோ அந்த விவசாயி அந்த சோளக்காட்டு பொம்மையை அப்படியே தூக்கிட்டு வந்து இவருடைய நிலத்துக்கு நடுவுல அப்படியே செட் பண்ணிடுறாரு. சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த விவசாயி எந்திரிச்சு வந்து பாக்குறாரு. அப்ப அவர் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு காகம் ஒண்ணு செத்து கிடக்கு. சோ அந்த விவசாயி என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காக அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்ப அவர் போற வழியில கூட காகங்கள் செத்து கிடக்கு. அப்ப அவர் அப்படியே வந்து சோளக்காட்டுக்குள்ள பாக்குறாரு. இவருக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா காகங்களுமே இறந்து கிடக்குதுங்க. சோ இவர் இப்படி ஒரு தொல்லை ஒழுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய காகங்களெல்லாம் ஒரு மூட்டையில கட்டி நெருப்புல போடுறாரு. அப்ப இந்த இடத்துக்கு இந்த விவசாயிக்கு லோன் கொடுத்த ஒரு பேங்க் மேனேஜர் வராரு. சோ அந்த பேங்க் மேனேஜர் அந்த விவசாயி கிட்ட லோன் அமௌண்ட்டை சீக்கிரமா கட்ட சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த விவசாயி இன்னும் அறுவடையே முடியலன்னு சொல்றான். அந்த மேனேஜர் இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் டைம்ல மறுபடியும் அந்த மேனேஜர் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப அவர் வண்டியில இருந்து ஒரு போர்டு எடுத்துட்டு வந்து அந்த விவசாயியோட நிலத்துல நெட்டிடுறாரு. சோ இவர் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக அப்படியே போனை பேசிக்கிட்டு அந்த சோளக்காட்டுக்குள்ள போறாரு. இப்ப அந்த மேனேஜர் அந்த சோளக்காட்டுக்குள்ள எதையோ பார்த்து பயந்துட்டு அப்படியே வேகமா ஓடி வந்து ரோட்ல தடிக்கி விட்டு கீழே விழுந்துடுறாரு. ஒரு ட்ரக் ஒரு மேலே ஏறி அவர் ஸ்பாட்ல இறந்துடுறாரு.